பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் போஷித்து நமக்கு நல்லதை ஊட்டுகிறார். நம்மை பலப்படுத்துறதுக்காக இந்த உலகத்தில் நாம் பெறும் போஷாக்கை விட ஆண்டவர் இடத்துல நாம் சிறந்ததை பெற்று ஆவி, சரீரம் எல்லாம், எண்ணம் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ரோமர் 8:32 மூலமாக இன்று நாம் வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரர் என்றும் பாராமல் அவரோ கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்ற இந்த வசனத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லும் காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கு சொந்த குமாரர் என்றும். ஏன் அந்த சொந்த குமாரர்னா என்ன? ஆண்டவர் ஒரு மனித உருவில் இந்த உலகத்திற்குள் வந்தார். அந்த இயேசு என்ற நாமத்தில் வந்தார், அவரே வந்தார். ஆனால் பிதா குமாரன் என்ற அந்த உறவை நமக்கு காட்டும்படி, அந்த உறவை பற்றி சொல்லிக் கொடுக்கும்படி நமக்கு அப்படி பரலோகத்தில் இருந்த ஆண்டவர் பிதா உலகத்தில் இருந்தவர் மகன் குமாரன் என்று சொல்லப்பட்டு நாம் வாசிக்கிறோம். இன்றும் அந்த உறவை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்படி இந்த வசனத்திலையும் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஆண்டவர் நமக்கு, நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் எனக்கும் எல்லா காரியத்தையும் அருளுவாரா? இந்த ரொம்ப தேவையுள்ள சூழ்நிலையில் நமக்கு கவலை தான் வரும். அந்த நேரத்தில் நமக்கு ஆண்டவரை நம்பி அவருக்கு காத்திருப்பது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் எனக்கு நான் காத்திருக்கிற காரியத்தை அருளுவாரா என்று. இந்த வசனத்தில் அவர் எடுத்துக்காட்டு போட்டிருக்கு. ஆண்டவர் தன் சொந்த குமாரனையே அவர் பாராமல் நமக்காக கொடுத்த பொழுது, அவர் மரணத்துக்கு வழியாக செல்லப்படும்படி கூட அவஸ்தைப்பட்டார். சிலுவையில் அடிக்கப்பட்டு, அவர் குத்தப்பட்டு, முட்கிரீடத்தை அவள் மீது அழுத்தி வைத்து, அது எல்லாம் நமக்காக வேதனையும் அவருக்கு மிக கேவலத்தையும் அவர் அனுபவித்தார். பிரியமானவர்களே, அதையெல்லாம் வழியாக ஆண்டவர் செல்ல தயாராக இருக்கும்பொழுது, தன்னையே கொடுக்க, குமாரன் என்ற பெயரில் கொடுக்க அவர் தயாராக இருக்கும் பொழுது, நமக்காக நம் வாழ்க்கை காப்பாற்றப்படணும், ஆத்மா காப்பாற்றப்படணும், கழுவப்படணும் என்று கொடுக்க அவர் ரெடியாக இருக்கும் பொழுது, உங்களுக்கு தேவையான சிறு சிறு காரியத்தை வாழ்க்கையில் அவர் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக தன்னையே கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாழ்க்கையில் கொடுக்க அவர் ஆவலாக இருக்கிறார், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கேளுங்க பிரியமானவர்களே, அவரை நம்பியிருங்க. கவலைகள் உங்களை மேற்கொள்ள விடாதிருங்க. எனக்கு கிடைக்காம போயிருமோ என்று நீங்கள் செய்ய வேண்டிய, இல்லை மனிதன் உங்களுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் நீங்கள் மேன்மைப்படுத்தாமல், ஆண்டவர் எனக்கு எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்திலே நீங்கள் நில்லுங்க. மத்தேயுலையும் படிக்கிறோம், வானத்தின் பறவைகள் அப்படி தான், ஒவ்வொரு நாளிற்குரிய தேவைகள் அதற்கு கவலைப்படாமல் பரலோக பிதா எனக்கு கொடுப்பார் என்று தான் ஆனந்தமாக பறந்து கொண்டு இருக்கு. அதே போல் நாமும் வாழும்படி, எந்த கவலையில் இன்றி வாழும்படி பிதாவானவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவர் மீது நம்பிக்கை பாரங்களை வைத்து வாழ சொல்லுகிறார். இன்றும் நீங்கள் காத்திருக்கிற காரியங்களில் நீங்கள் ஆண்டவருடைய நன்மை காணப்போகிறீர்கள். அதை பெற்றுக்கொள்வோமா? இந்த நேரத்திலையும் சுவாமி, எங்கள் இருதயத்தை மீது சார்ந்திருக்க, நம்பிக்கையாக இருக்க, விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுக்கொடு ராஜா. கவலைகள் தான் மிக பாரமாக இருக்கிறது சுவாமி. ஐயோ, நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரும்பொழுது கூட யாரை நம்பி இருக்கிறது என்று கேள்விக்குறி இருக்கும் பொழுது எங்கள் இருதயத்தில் நீர் பேசும் சுவாமி. நம்பிக்கையின் வார்த்தை என்று நீர் பேசி இருக்கிறீர், அதற்கு நன்றி செலுத்துகிறோம். அதையே நாங்கள் விசுவாசத்தை மீண்டும் உமக்குள் ஸ்திரப்படுத்த நீர் பேசி இருக்கிறதன்படி நிற்கிறோம் சுவாமி, நிற்கிறோம் அப்பா, நிற்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் உன் பிள்ளைகளின் விசுவாசத்தை கனம் பண்ணும் சுவாமி. அவள் காத்துட்ருக்கிற ஆண்டவரே, அவர்கள் மகளிற்கு இப்பொழுது குழந்தை உருவாகும்படி, மகன் குடும்பத்தில் குழந்தை உருவாகும்படி நீர் கிரியை செய்யும் ராஜா. மருமகளின் ஆண்டவரே, அந்த கருவை இப்பொழுது தொடுவதற்கு ஸ்தோத்திரம், திறப்பதற்கு ஸ்தோத்திரம், அற்புதத்தை நீர் வைப்பதற்கு நன்றி. கேன்சர் கட்டி அவர்களை விட்டு மறைவதற்கு, மரண தருவாயிலிருந்து அவளை வெளியே கொண்டு வருவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இனி பரவாமல் இருக்கும்படி நிற்பதாக இயேசுவின் நாமத்தில் நிற்பதாக சுவாமி.
பிசாசுகளை அவர்கள் குடும்பத்தை விட்டு துரத்தி ஆண்டவரே வீட்டில் சமாதானத்தை நீர் ஏற்படுத்துவதற்கு நன்றி ராஜா. மாயமானங்களை எடுத்து போடுவதற்கு நன்றி ராஜா. ஆண்டவரே தன்னை மறந்து செய்யும் ஆண்டவரே மோசமான காரியங்கள் நின்று போவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறீர். சமாதான நதிகள் குடும்பத்தில் பாய்ந்து ஓடுகிறது. நன்றி சுவாமி. உம்முடைய நன்மை எவ்வளோ பெரியது. அவளுக்கு சிறு சிறு தேவைகளையும் அளிப்பதற்கு நன்றி. பிரியமான அந்த சட்டையை வாங்கி தருவதற்கு நன்றி சுவாமி. அவளை சந்தோஷப்படுத்துவதற்கு உடுத்தி விடுவதற்கு நன்றி ராஜா. நீரே பராமரிக்கிறவர். உம்மை நேசிக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவருக்குள் தொடர்ந்து இப்படி நாம் நிற்போம். நாம் வாழ்க்கையின் சொந்தக்காரர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார்.